ஒரு புது பூச்சியை கண்டுபிடிச்சிருக்கோம். டிங் டிங். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு நாம பூச்சிகளை பத்தி படிக்க போறோம். இதோ நீங்க பாக்குற இந்த பூச்சி என்னதுன்னு சொல்ல முடியுமா? சார் இதோ கெமமாக்கி சொல்லுப்பா. சார் அது சிகப்பு புழு. இவனுக்கு இது கூட தெரியல, தப்பா சொல்றா. சார் அது ரெட் பீட்டில் பூச்சி தானே, கரெக்டா? சார் நான் விவரமா சொல்றேன், அது சிகப்பு பெண் புழு சார். பீட்டல் ஃபேமிலில இருந்து உருவானது. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். அத பத்தி நான் கேள்விப்படவே இல்லையே. சரி கெமமாக்கி, இந்த புழுவை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லு பார்க்கலாம். எஸ் சார், இந்த சிகப்பு புழு இருக்கிறதுலே பார்க்க பெருசா இருக்கும். அதோட ரெக்கைகள் பிளாட்டா இருக்கும். அது மட்டும் இல்ல சார், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு புழு. அதுதான் சார் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உபயோகமான புழுவா? ஆமா சார், மரத்துல இருக்கிற சின்ன புழுவெல்லாம் இந்த பெரிய புழு சாப்பிட்டுரும். ஜப்பான்ல 160 புழுல இதுவும் ஒரு வித்தியாசமான புழு சார். சூப்பர். இது மட்டும் இல்ல இமைக்கோ, புத்தகத்துல உள்ள எல்லாத்தையும் நான் கரைச்சு குடிச்சிருக்கேன். கெமமாக்கி, அப்படின்னா நீ எந்த புழுவை பத்தி கேட்டாலும் சொல்லுவ இல்லையா? கண்டிப்பா சொல்லுவேன் சார். அட பாராட்டாதீங்கப்பா, இந்த புகழ்ச்சில எனக்கு பிடிக்காது, விடுங்க. இருந்தாலும் பெருந்தன்மை தான் உங்களுக்கு. வழக்கம் போல மாஸ்டர் கிட்ட இவன் நல்ல பேர் வாங்கிக்கிட்டான். ஒரு சாதாரண பட்டர்ஃப்ளை, அத பிடிக்க ஏன் இப்படி கத்துறீங்க? ஹட்டோரி, என்ன காப்பாத்து. அம்மா அசையாதீங்க, அப்படியே நில்லுங்க, நான் பாத்துக்கறேன் ப்ளீஸ் மா. ஹட்டோரி, ஒரு வித்தியாசமான பூச்சியை இப்ப நான் பிடிக்க போறேன். டிங் 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 டிங். ஹட்டோரி பிடிச்சிட்டியாப்பா? பூச்சி மாட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னது? வித்தியாசமான பூச்சி நினைச்சா சாதாரண நூலுப்பா. தனக்கு புழுவை பத்தி எல்லாம் தெரியும்னு ரொம்ப பீத்திக்கிற அந்த கெமமாக்கி. அதனாலதான் புதுசா ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்கன்னு சொல்றேன். இங்க ஒரு வித்தியாசமான புழுவை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? எங்க? இதோ 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 இங்கதான், இங்க பாரு. வித்தியாசமான பூச்சி அப்படின்னா புழுவை புடிச்சு காட்டுறியா? சாரி தெரியல. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் வித்தியாசமான புழு கிடைக்கலையா ஹட்டோரி? கவலைப்படாத கெனிச்சி, நான் ஒரு சூப்பர் ஐடியா பண்ணி பூச்சியை பிடிக்கிறேன், ஓகேவா? நானும் ஹெல்ப் பண்றேன். என்ன ஐடியான்னு சொல்லு. டிங் 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 டிங். நான் இப்ப பண்ண போற நிஞ்சா டெக்னிக் எல்லா விதமான பூச்சியும் இது மேல விழும். அப்புறம் நமக்கு தேவையான வித்தியாசமான பூச்சியை நாமளே செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன எல்லாரும் ரெடியா? நாங்க ரெடியா இருக்கோம். டிங் 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 டிங். என் நிஞ்சா டெக்னிக்கால மரத்துல இருக்கிற பூச்சி எல்லாம் இப்ப கீழே விழ போகுது. ஆமா ஆமா, இந்த பூச்சில ஒண்ணு கூட நமக்கு தேவைப்படாது. மெதுவா மெதுவா. ஷின்சோ ஷிஷிமாரு, மாட்டிக்கிட்டான். இங்க வந்து தேட சொன்னா நைஸா உள்ள போறீங்களா? இங்க ஏதாவது வித்தியாசமா கிடைக்குமான்னு பார்த்தோம். காலையில இருந்து தேடுறோம், கொஞ்சமாவது. கெனிச்சி, நாமளும் காலையில இருந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம். ஆனா ஒரு பூச்சி கூட இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல. ஐடியா! நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு வித்தியாசமான புழுவை நீயே கிரியேட் பண்ண ஹட்டோரி. நீ என்ன சொல்ற கெனிச்சி? ஹட்டோரி ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணு. டிங். உண்மையான பூச்சியை உருவாக்க முடியாது, ஆனா ஒரு பொம்மை பூச்சியை உருவாக்கலாம். டிங் 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 டிங். இப்போ இதுல 2 ஃபெதர் வச்சோம்னா பாக்குறதுக்கு உண்மையான வித்தியாசமான பூச்சியா இது தெரியும். ஆமா, இந்த மாதிரி வித்தியாசமான ஒண்ண இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. கண்டிப்பா இந்த புழுவை யாருமே பாத்திருக்க முடியாது. சார் நான் உள்ள வரலாமா? சார் கெமமாக்கிக்கு இந்த புழுவை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்கலாமா சார்? கண்டிப்பா. என்ன சார் புழுவை பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏப்பா, இந்த கெனிச்சி ஒரு வித்தியாசமான ஒண்ண கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கான். இது என்னன்னு கொஞ்சம் சொல்ல. கண்டிப்பா சார், அதுல என்ன கஷ்டம்? என்ன கெமமாக்கி முழிக்கிற? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாத்திருக்கவே மாட்டேல்ல. கெமமாக்கிக்கு தான் இத பத்தி எல்லா விஷயமும் தெரியுமே, இல்ல சார்? அப்புறம் ஏன் முழிக்கிறா? கண்டுபிடிச்சிட்டேன் சார், இது உண்மையிலேயே வித்தியாசமான புழுதான் சார். இதுக்கு என்ன பேர் வைக்கிறான்னு பாக்கலாம். இது சாதாரண புழு இல்ல சார், இது பேரு போப்பே மேட்டரா. நீ என்னப்பா சொல்ற? என்ன வளர்ற? ஆமா ஆமா, இது நம்ம நாட்டு புழு இல்ல, இது வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு. நம்ம ஊர்ல இந்த மாதிரி புழு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஆனா இந்த புழு நம்ம ஊருக்கு எப்படி வந்ததுன்றதுதான் ஆச்சரியமா இருக்கு. அப்ப இந்த வித்தியாசமான புழுவை நம்ம என்ன பண்ணலாம் சார்? இந்த புழு நம்ம ஊருக்கு வந்ததுக்கு நாம தான் இத நினைச்சு பெருமைப்படணும் சார். இந்த பெருமை எல்லாம் கிணச்சிக்கு தான் போய் சேரும். ஆமா கெனிச்சி, நீ மட்டும் இல்லனா இந்த வித்தியாசமான பூச்சை யாரும் பாத்திருக்கவே முடியாது. இத பேசாம நம்ம நியூஸ்ல கொடுத்தானே. ஆமா சார், இத டிவில கூட பண்ணோம். நான் இப்பவே போய் நியூஸ் சேனல்ஸுக்கும் பேப்பர்ஸுக்கும் இத சொல்ல போறேன். சார் சார், நாம பெரிய தப்பு பண்ணிட்டோம் கெனிச்சி, இப்ப என்ன பண்றது சொல்லு. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. நியூஸ் பேப்பர் வரைக்கும் போச்சுன்னா அது உண்மையான புழு இல்லன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏதோ வாயில வந்த பேரை சொல்லிட்டேன், ஆனா அதோட பேர் உண்மையான பேர் இல்லன்னா என் கதி அதோ கதிதான்.
டிங் 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 டிங். தூக்கம் தூக்கமா வருதே. இருந்தாலும் நாம தூங்கவே கூடாது. விடிய விடிய முளைச்சிருந்து இந்த புழுவை பத்திரமா பாதுகாக்கணும். டிங் டிங். சார தூங்க வச்சுட்டு தான் அந்த பூச்சி எடுத்துக்கிட்டு போனோம். சூப்பர் ஐடியா. நிஞ்சா ஸ்லீப்பிங் டெக்னிக். டிங் டிங். டிங் டிங். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். எல்லாரும் நல்லா தேடுங்க. அது இங்கதான் இருக்கணும். கொஞ்ச நேரம் கண் அசந்த, அது எங்கேயோ போயிடுச்சு. தயவு செஞ்சு தேடுங்கப்பா. கண்ணு முழிச்சு பாதுகாக்கலாம் நினைச்சேன். எப்ப தூங்குறேன்னு எனக்கே தெரியல. தயவு செஞ்சு தேடுங்கப்பா. எங்க கிடைக்க போகுது? அதான் ஹட்டோரி எடுத்துட்டு போயிட்டானே. எல்லாரும் தேடுங்க. தேடுங்க தேடுங்க, இங்கதான் எங்கேயாவது இருக்கும். அது கண்டிப்பா பறந்து போயிருக்காது. தேடுங்க தேடுங்க. இருந்தாலும் நான் இப்படி ஒரு தப்பான விஷயத்த பண்ணி சாரை ஏமாத்திருக்க கூடாது. நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன். டிங் 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 டிங்.